படம் தாமதமாகிறதுக்கு அவருடைய சம்பளம் ஒரு காரணம்னு சொல்றாங்க. சம்பளம் அதிகமாக கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ரீசன் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து அஜித்தே சொந்தமாக படத்தை எடுத்து போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கு. அது கரெக்ட் தான். அவனே தான் படம் எடுக்கணும். அவன் நியாயமில்லாத ஆள். எந்த ப்ரொடியூசரும் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு காரியம் ஆகுனா அவங்கள ஓடியாந்து பார்த்து காலை கையை பிடிப்பான். இவன் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால ஏம் ரத்தின மாதிரி முட்டா பயலுங்க மயங்கி அவன்கிட்ட போய் சாவானுங்க. இது வந்து விட்டில் பூச்சி மாதிரி தான். இவன் தேடி போவான் ப்ரொடியூசர். உங்களுக்கு தெரியுமா? அது நான் சொல்கிறேன். அஜித் சாரா? அவன் தேடி அஜித் சாரன் அஜித் சார் அவன் ஒரு மட்டமான அவன் ஜென்டில்மேன் கிடையாது, ஒரு இளவு கிடையாது. அவன் முட்டாப்பன். அவன் வந்து தான் காரியத்துக்காக போய் அவனுங்களை அடுத்து எடுக்கிறவன் அஜித்தை வச்சு எடுத்தான்னா அவன் காலியாகவன். நம்மளாம் வேடிக்கை பார்ப்பான். எப்படி விடாமுயற்சியை காலி பண்ணாங்களோ அப்படி பண்ணுவான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து குட் பேட் அக்லி ஓரளவு ஓடிடுச்சு. அதெல்லாம் ஓடிச்சுன்னு சொல்லுவானுங்க தெரியல சார். அதாவது சினிமா நடிகர்னு இருந்தால் படம் ஓடும் ஓடாமல் இருக்கும். பட் ஒரு 100 கோடி சம்பளம் கொடுத்து டிசாஸ்டர்னு என்ன சார்? இப்போ எனக்கு ஒரு மணிரத்னம் ஒரு அடிக்கடி சொல்லக்கூடாது, வேறு வழி இல்லை. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக தயாரிப்பாளர் 7 சேனல் மாணிக்கம் நாராயணன் அவர் நம்மோடு பேசலாம். சார் வணக்கம். அஜித் அவர்கள் வந்து அடுத்த படம் கிட்டத்தட்ட போன வருடம் 2 படம் நடிச்சாரு. இந்த வருடம் பாத்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு இன்னும் யார் வந்து தயாரிப்பாளர்னு தெரியல. நான் இயக்குனர் மட்டும் ஆதிக்கிறவச்சுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து படம் தாமதமாகிறதுக்கு அவருடைய சம்பளம் ஒரு காரணம்னு சொல்றாங்க. சம்பளம் அதிகமாக கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ரீசன் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து அஜித்தே சொந்தமாக படத்தை எடுத்து போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. நீங்க சினிமா வட்டாரத்தில் இருக்கிறனால இல்லை, எனக்கு என்னன்னா இந்த கேள்வியிலே நிறைய பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. அஜித்துங்கிறவர் வந்து எப்பவுமே வந்து ப்ரொடியூசர் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, என் சம்பளம் விஜய்க்கு அவ்வளோ சம்பளம் கொடுத்தீங்கன்னா எனக்கு சம்பளம் கொடுக்குறான்னு கேட்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் எதுவுமே நியாயம் தெரியாதவர். எனக்கு தர வேண்டிய காசை எவ்வளோ நாள் எடுத்துருக்கிறா எல்லாருக்கும் தெரியும் உலகத்துக்கு. அதனால் சார் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கத்தான் வேணும். சம்பளம் கூட கேட்குறதுல நீ வந்து கொஞ்சம் கூட ரீசனபிளாக இல்லாமல் ப்ரொடியூசர் செத்தாலும் பரவாயில்ல. விஜய்க்கு ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் இன் இந்தியா விஜய் தான். அவர் கொடுத்தாங்க. இப்போ ஜனநாயகன் படம் சுமார் கலெக்ட் பண்ணிச்சா பண்ணலையா? 4 நாளில் கொட்டிருச்சு பணம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெருசாக லாஸ் வராது. அப்போ அவருக்கு சம்பளம் கொடுக்கலாம். இவருடைய படம் எத்தனை படம் ஃப்ளாப் ஆச்சு, ஒன்றும் இல்லாமல் போச்சு. விடாமுயற்சின்னு ஒரு படம் விடாமுயற்சியோடு எடுத்து சாவடிச்சிட்டானுங்க. அந்த கம்பெனியை மூடி எல்லாரையும் காலி பண்ணிட்டானுங்க. அதில் என்ன அவனுக்கு லாபம்? இவன் ஏதாவது பண்ணான் அந்த கம்பெனிக்கு. லைக்காக்காரனை கூப்பிட்டு பாப்பா எனக்கு நீ 100 கோடி சம்பளம் கொடுத்தா இந்த 10 கோடி பிடிச்சிக்க அப்படின்னு அவர் கொடுத்தானே. எவனா கொடுக்கலாம்ல? என்ன சாரா எடுப்பா கொடுத்த கமல் விட்டு கொடுக்க மாட்டார் சம்பளத்தை, அஜித் விட்டு கொடுக்க மாட்டான் சம்பளத்தை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன நம்ம சப்போர்ட் பண்ணணும் தெரியல. இவனை வச்சு எதுக்கு படம் எடுக்கணும்? அவனே தான் படம் எடுத்துக்கணும். அது கரெக்ட் தான். அவனே தான் படம் எடுக்கணும். அவன் நியாயமில்லாத ஆள். எந்த ப்ரொடியூசரும் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு காரியம் ஆகுனா அவங்கள ஓடியாந்து பார்த்து காலை கையை பிடிப்பான். இவன் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால ஏம் ரத்தின மாதிரி முட்டா பயலுங்க மயங்கி அவன்கிட்ட போய் சாவானுங்க. இது வந்து விட்டில் பூச்சி மாதிரி தான். இவன் தேடி போவான் ப்ரொடியூசர். உங்களுக்கு தெரியுமா? அது நான் சொல்கிறேன். அஜித் சாரா? அவன் தேடி அஜித் சாரன் அஜித் சார் அவன் ஒரு மட்டமான அவன் ஜென்டில்மேன் கிடையாது, ஒரு இளவு கிடையாது. அவன் முட்டாப்பன். அவன் வந்து தான் காரியத்துக்காக போய் அவனுங்களை போய் ப்ரொடியூசரை பார்த்து அங்கேயே உட்காந்துருப்பான். சாய்பாபா கோயிலில் ஏம் ரத்னத்தை பார்த்து அவர் படம் எடுக்கலைன்னா அவனை வந்து கவுன்சில் பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணி எடுக்க வச்சு அவனை காலி பண்ணிட்டான். இதே மாதிரி அவன் அடிக்கடி பண்ணுறது உண்டு. அதே தான் பண்ணால் நல்ல வேலை இவர் தப்பிச்சிட்டாரு. நம்ம சத்யஜித் தியாகராஜன் மறுபடியும் அவனை வச்சு படத்தை தானே காலியாக இருப்பார். அவர் வந்து நல்லவர் வேறு, யாரையும் ஏமாற்ற மாட்டார். சத்யஜித் தியாகராஜன் நேர்மையான ப்ரொடியூசர். கதை கேட்குறதுல ரொம்ப கெட்டிக்காரு சார். வெரி இன்டெலிஜென்ட் கை. சௌதரிகளாக எத்தனை கூட ஓடிச்சுன்னா அவரை பற்றி எனக்கு கதை கேட்குறது தெரியாது. ஆனால் இவர் வந்து அவருக்கு லக்கில் ஓடிச்சு, இவர் கதையில் ஓடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்லவர். அதனால தப்பிச்சிட்டாரு அஜித்தை வச்சு. அடுத்து எடுக்கிறவன் அஜித்தை வச்சு எடுத்தான்னா அவன் காலியாகவன். நம்மளாம் வேடிக்கை பார்ப்பான். எப்படி விடாமுயற்சியை காலி பண்ணாங்களோ அப்படி பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து குட் பேட் அக்லி ஓரளவு ஓடிடுச்சு. அதெல்லாம் ஓடிச்சுன்னு சொல்லுவானுங்க தெரியல சார். அதாவது சினிமா நடிகர்னு இருந்தால் படம் ஓடும் ஓடாமல் இருக்கும். பட் ஒரு 100 கோடி சம்பளம் கொடுத்து டிசாஸ்டர்னு என்ன சார்? இப்போ எனக்கு ஒரு மணிரத்னம் ஒரு அடிக்கடி சொல்லக்கூடாது, வேறு வழி இல்லை. 1,52,50,00,000 வாங்குற படம் 26 லட்சம் சார் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அவனை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நல்ல வம்பிங்களா? என்ன சொல்லுவீங்க நீங்கள்? தெரியுறேன். நான் அவனை திட்டினேன். அதுக்கு என்னை கோச்சிக்கிட்டேன் சில பேர். அட போட அவன்லாம் மனுஷன்லாம் சேர்த்து இல்லைடன்னு. உனக்கு வந்து 60 வயசில் சக மனிதனை ஹெல்ப் பண்ணி காப்பாற்றலாம் உனக்கு வாய்ப்பு வர்ற போது நீ அதை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு உன் வசதிக்கு பண்ணினா இந்த மாதிரி தான் ஒரு படம் எடுத்தானுங்களே 3 பேர் சேர்ந்து, ரெட் ஜெயண்ட் அவன் கமல் சார் சேர்ந்து தக் லைஃப்னு ஒரு படம் டைட்டில் வச்சோன்னே சொன்னேன் அதை மாதிரி உருப்படாதுன்னு. நான் கரிநாக்கில் ஜோசி இல்லை. பட் சார் கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். நான் ரொம்ப கோயிலுக்கு போகிறதில்ல. பட் கடவுள் வந்து பார்த்துட்டே இருக்கான் நீ பண்ணுற அநியாயத்தெல்லாம். அப்போ உனக்கு அந்த தக் லைஃப் ஓடத்தான் மாட்டாது. எப்படி ஓடும்? ஏண்டா நான் வந்து ஒரு ஹெல்ப்பு கேட்குறேன், நீ மேலே எங்கேயும் பார்த்து பண்ண மாட்டேன். என்ன எதுக்காக? உனக்கு வயசாச்சு, உனக்கு மெச்சூரிட்டி கிடையாதா, ஒரு இளவும் கிடையாதா, காசு மட்டும்தான் உனக்கு முக்கியமாக?
அந்த ஜெயலலிதா மாதிரி அள்ளிட்டு போகிற சாகிற ஒரு காசை ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல, பண்ணலையில. அப்போ திட்டு தானே செய்வேன். நான் பாதிக்கப்பட்டோம் சார், திட்டம் எப்படி பண்ணுவேன்? அந்த மாதிரி தான் அஜித் மேட்டர் விடுங்க, அதே பேசிடக்கூடாது. தொடக்கத்துல சொன்ன மாதிரி வந்து அஜித் விஜய் அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்தனாலதான் வந்து 2 பேருமே பெரிய ஸ்டார் ஆக முடியுதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு ஒதுங்கிட்டாரு, நடிக்க மாட்டான்னு சொன்னது ஒரு காரணமா? இவருக்கும் தயாரிப்பாளர் வராம இருக்கிறது அது ஒரு காரணம் இல்லை, அதுவும் காரணம் சொல்லிக்கலாம். அதாவது சார், நீங்க நிறைய காரணங்களை, அதாவது நிறைய காரணம் கண்டுபிடிக்கலாம். பட் இவர் வந்து ரொம்ப அன்ரீசனபிளான ஒரு ஆள் சார். அஜித்துங்கிறவன் ஒரு நல்ல மனிதனே கிடையாது. அவன் ரொம்ப அன்ரீசனபிள் ஆள். யாருமே பொழைக்கக்கூடாது, தான் மட்டும் பொழைக்கணும்னு நினைக்கிறவன். ஆனா அவர் தான் இல்லையா ரசிகர் மண்டலம் வேணாம் பொழப்பு பாரு, அது ஒரு நல்ல விஷயம். அதுக்காக சார் ஒன்றரை நல்ல விஷயம் பண்றான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. சில பேர் படிக்க வைக்கிறான், அதெல்லாம் சில விஷயங்கள் நல்ல விஷயம் பண்ண நானும் கேள்விப்படுறேன். அதெல்லாம் நல்ல விஷயம்தான். அந்த மாதிரி இன்னமும் அவர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு இருக்கிற வசதிக்கு, அவருக்கு இருக்கிற கம்ஃபர்ட்டுக்கு அவர் இன்னமும் பெட்டராக பண்ணலாம். அது மனசை பொறுத்தது இருக்கு. எல்லாரும் கர்ணன் ஆகிடுன்னு சொல்ல முடியாது. நம்ம கர்ணனை சில பேர் கேள்வி பண்ணுவாங்க, அவர் சொந்த பணத்தை கொடுக்கல, துரியோதனன் கொடுத்த பணத்தை கொடுத்தாருமாங்க. அதாவது கொடுக்க ஞானம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எனக்கு பணம் தரீங்க, அதை நானே இப்போ டிஎம்கேக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்க, கவர்மெண்ட் சேர்ந்து எல்லா 1 லட்சம் கோடி அவங்க யாருக்கு தர்மம் பண்ணாங்களான்னு? மக்கள் பணத்தை எடுத்து தர்மம் பண்ணாங்க, இந்த பணத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி கர்ணன் வேற. அதுக்கெல்லாம் மனசு வரணும் சார். இப்போது எத்தனையோ பாலிட்டிஷியன் இருந்தாங்க, எல்லா பாலிட்டிஷியனும் வந்து விட்டு கொடுக்குறதே இல்லை. தான் லஞ்சத்தையும் வாங்கிட்டு மக்கள் பணத்தையும் வியாபாரி இறப்பாங்க. அப்புறம் மக்கள்கிட்ட ஓட்டை கேட்பாங்க. இப்போ இவங்க 1500 2500 கொடுத்தானுங்க, ஓட்டு வாங்கினானுங்களே, ஒன்றும் பிடுங்க முடியல. அதனால் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நல்ல எண்ணங்கள் உள்ள ஆள் தான் பிழைக்கணும், மித்தவெல்லாம் பிழைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கடவுள் தண்டிப்பார், அட்லீஸ்ட் மனசால தண்டிப்பார், காசால தண்டிக்கல. இப்போ 2-3 படம் ஒரு ஹீரோக்கு ஓடிச்சுனாலே அடுத்த சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 கோடியிலேருந்து 25 கோடி 30 போயிடுறாங்க இல்லையா? அப்புறம் படம் விழுகும், அப்புறம் இறக்கிவானுங்க. இப்போ இந்த பிரதீப் ரங்கநாதன் படம் அப்படி தானே விழுது. நான் எப்போ சொன்னேன் கோடி கொடுத்துருக்காரு சார், எப்போ நான் சொன்னேன் பிரதீப் ரங்கநாதன் 3 படம் எடுக்கல சார். இதுக்கப்புறம் படம் அவருக்கு, நான் ஒன்றும் பாவம், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை சார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய ஸ்டாக் இருக்கும் உள்ள. ஒரு டேரக்டர் மொபைலில் வரையில் பல வருஷம் இதில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பான், அது சூப்பர் ஹிட் அடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு படம் கொஞ்சம் கம்மியாகவும் அப்புறம் காணாம போயிடுவான். மாபெரும் டேரக்டர் சங்கரே என்னன்னாரு, சந்தையில் அவருடைய ஸ்டாக்கு தீர்ந்து போச்சு, அவருக்கு தயாரிப்பாளர் கிடைக்கல எல்லாம் சொல்கிறேன். அதாவது ஒரு படம் எடுத்தார்ல, இன்னும் ஒரு படம் கேம் சேஞ்சர்னு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி போயிடுச்சு அது. அதாவது இந்த அஜித்தோட போஸ்டர் காசு கலெக்ட் பண்ணாத மாதிரி அது போஸ்டர் காசு கூட கலெக்ட் பண்ணல. இதெல்லாம் வந்து எல்லா ப்ரொடியூசரும் உணர்வாங்களா எனக்கு தெரியாது. நான் சும்மா வேடிக்கை, தயாரிப்பாளர் கொடுக்கறனால தானே அவங்க வாங்குறாங்க. ஆமாம், அவனுங்களுக்கு அறிவே கிடையாது. நான் எந்த தயாரிப்பாளர் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நல்லவன்? எல்லாருமே கடனை வாங்கி அவனை ஏமாத்துறது எப்படி ஃப்ராடு பண்ணலாம் அப்படின்னே பார்க்குறாங்களே தவிர அவன் எவனுமே நியாயமாக இருக்கும்னு நினைக்கிறதே இல்லையே. அப்புறம் எப்படி அவன் படம் ஓடும்? நீ எவனுமே வந்து வாங்கின படத்தை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. அவனை எப்படி ஏமாற்றலாம், என்னென்ன காரணம் கண்டுபிடிக்கலாம். இப்போ லைக்காவுக்கு எத்தனை பேர் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு? விஷால் மாதிரி 2-3 பேர் பணம் கொடுக்க வேண்டிய, எவனும் கொடுத்தாங்க? கொடுக்க மாட்டான், கேஸ் தான் போடுவானுங்க. ஏன்னா யோக்கியனுக்கு எழுத்து தேவையில்லை, அயோக்கிய பயல்களுக்கு என்ன எழுதியிருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் இவனுக்கு எல்லாரும் சினிமா தான் நான் சொல்கிறேன். அயோக்கிய பயல்கள் நிறைய பேர் இருக்கிற இடம் தான் சினிமா. பாலிடிக்ஸு அதுவும் கிட்டத்தட்ட ஒரே சாக்கடை தான். நீங்கள் படம் எடுத்து உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களை வந்து அமுக்கி சாவடிப்பானுங்க. அதுவும் நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக. இப்போ என்ன ஆச்சு சார், ஏவிஎம் என்ற மாபெரும் நிறுவனம், லைக்கா இத்தனை கோடி கொட்டினாங்க, நாகிரெட்டி எத்தனை கோடி கொட்டி எத்தனை படம் எடுத்தார். அவங்கெல்லாம் இங்கே வேற அது தமிழை வந்து தமிழில் பிழைக்க விட மாட்டான். தெலுங்குலையாவது கம்பெனிஸ் எல்லாம் இன்னும் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. தமிழ் கம்பெனி எந்த கம்பெனி சார் இருக்குது? தமிழ்நாட்டில் இருந்த கம்பெனி சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். சவுதியாவே காலி பண்ணிட்டானே, கடைசி மட்டும் இருக்காரு. தானும் இருக்காரு. அவருடைய கெட்டிக்காரத்தனம், பயங்கர கிரிமினல் கெட்டிக்காரர். அவர் யாரை எப்படி டீல் பண்ணணும்னு தெரிஞ்சவர். அதனால அவர் சர்வைவ் ஆகலாம், எனக்கு தெரியாது. பட் அந்த அளவு கெட்டிக்காரனாலாம் இருக்கவே முடியாது. தானும்லாம் பயங்கர பிரெயினியானது. மக்கள் எனக்கிட்ட என்ன பேசணுமோ அதுதான் பேசுவார், ஹீரோட்ட என்ன பேசணுமோ அதுதான் பேசுவார், காரியத்தை கரெக்டாக சாதிச்சுக்குவார். அந்தளவு கெட்டிக்காரனா எல்லோரும் இருக்க முடியாதுல்ல. கடவுள் அவரை இன்டெலிஜென்ட்டாக படிச்சுட்டான், சர்வைவ் ஆகிறாரு. மேபி சத்யஜோதி சர்வைவ் ஆகலாம், பிகாஸ் அவங்க ரொம்ப அவங்க வந்து இந்த அளவு கெட்டிக்காரங்க இல்லை, பட் அவங்க நல்ல கதை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில கம்பெனிஸ் தான் அது வந்து விரல் விட்டு என்ற மாதிரி இருக்குது. தெலுங்குலாம் எத்தனை கம்மி, இப்போ ஈடிவியெல்லாம் எங்கேயோ இருக்கு அது மாதிரி ஹிந்தியில் அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. அவங்களெல்லாம் பிழைக்க விடுவாங்க. நம்ம ஊரில் எவனும் உங்களை எப்படி வெட்டுறதுன்னு தான் பார்ப்பான். கம்பெனி க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் சம்பளம் இல்லாமல் ப்ராஃபிட் சார்லாம் நடித்தார்.
ஸோ அது வந்து உங்களுக்கு 100 கோடி கொடுக்க தேவையில்ல, படம் வந்து எவ்வளோ ஹிட் ஆகுதோ அதுல வந்து நம்ம ப்ராஃபிட்ல இருந்து நியாயம் நினைக்கிறேன் எனக்கு. அது மாதிரி எல்லா நடிகர்களும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது நல்ல முன்னெடுப்பு தான் இல்லையா? இல்லை எடுப்பாங்க, ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க சார். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் ஒத்துக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒத்துக்கினாலும் இவனுக்கு ப்ரொடியூசர் அவனை ஏமாத்தான் பார்ப்பானுங்க. நல்லவனுங்களே இல்லை சார் எவனுக்கு. 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. ஐயோ ப்ரொடியூசர் மேலே ரொம்ப தப்பு. எல்லாம் ஆரம்பத்திலேயே கடனை வாங்கி எப்படி ஏமாத்துறது, எவ்வளோ வட்டிக்கு வாங்கலாம், எப்படி கடைசி எப்படி துண்டு வரிக்கலாம் அப்படி தான். எவன் சார் நல்ல ப்ரொடியூசர் சொல்லுங்களேன். நான் 2-3 பேர் சொல்லிட்டேன் கையில். அதை தவிர வேற யார் நல்ல இருக்கான்னு சொல்லுங்க. நீங்கள் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியாமல் நல்ல இருக்கலாம்ல. நீ தானே மீடியாவில் இருக்கீங்கல்ல. ஸோ என்னை பொறுத்தவரை ரொம்ப கம்மி சார். ஒரு ஃபியூ பீப்புள் ஹானஸ்டாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க. மித்தவங்க யாருமே வந்து ஹானஸ்ட்ல என்கிட்ட எத்தனை பேர் பணம் வாங்கி தரல. அவனுங்களெல்லாம் இதில் சேர்க்கறது நடிகர்களா தயாரிப்பாளருக்கு பணம் தரல உங்களுக்கு. அவங்க தராதனால தான் எனக்கு பிரச்சனை. பட் நான் வந்து ப்ராப்ளம் நினைக்கிறேன் கொஞ்சம் நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நேர்மையாக இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் யாரோ சொல்லணும் எனக்கு, நீ தப்பு பண்ணு. அதனால கடவுள் ஒருத்தர் இருக்கார் போல இருக்கு. அவர் ஏதோ சும்மா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு. இல்லைன்னா நானும் காலியாக இருப்பேன். ஓ, தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? தமிழ் இண்டஸ்ட்ரி என்றைக்குமே உருப்படாத இண்டஸ்ட்ரி தான். ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் காலி பண்ணுவானுங்க. சில ஸ்டார் பொழப்பானுங்க, மித்தவெல்லாம் இல்லாமல் போயிடுவான். டெக்னீஷியன் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது, அதனால அந்த குடும்பங்கள் வாழும். அந்த மாதிரி இது வந்து என்னென்னா ஒரு நல்ல விஷயம். ஒரு 1000-2000 குடும்பங்கள் வாழுது. அது ஒன்று தான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி நல்ல விஷயம் நடக்குது. பட் அவனுங்களும் மட்டமான வேறு இந்த பெப்சிலாம் ஒன்று இருக்க, அதெல்லாம் நடத்துறதெல்லாம் பொறுக்கி போயிலுங்க தான். எவனுமே நல்லவனே கிடையாது. அவனுங்க எல்லாம் ப்ரொடியூசரை சாவடிக்கிறதுக்கு வழி தான் பார்ப்பாங்க. எவனுமே ப்ரொடியூசர் நல்லா இருக்கும்னு நினச்சா இதுவரை ஒருத்தரையும் நான் பார்க்கல. நான் சொல்றது ஆமாம், அந்த டைரக்ட் யூனியனில் ஒருத்தர் இருந்தான், சசியா வர ஒருத்தவன் பேர் மறந்து வழக்கமெண்டா இருப்பான். அவன்லேருந்து இன்னைக்கு இருக்கிற செல்லுமணி வரைக்கும் ப்ரொடியூசரை எப்படி சாவடிக்கிறது அதுதான் பார்ப்பானுங்க. ப்ரொடியூசர் வாழன்னு எவனுமே நினச்சதில்ல. அப்புறம் எப்படி உருப்பிடும் சார்? முதலாளி வாழ்ந்தா தானே பணம் கொடுப்பான், சம்பளம் கொடுப்பான். இவன் எவனுமே முதலாளி வாழன்னு நினைக்கிறதே இல்லை. முதலாளியை எப்படியெல்லாம் கொல்ல முடியும், இல்லை எப்படி அவனை வந்து ஏதோ ஒரு காரணத்தை வச்சு சாவடிக்க முடியும். எனக்கெல்லாம் பார்த்திவன் படத்தில் ரொம்ப சாவடிச்சானுங்க. அவர் திட்டுவார், பார்த்திவன் கோச்சுக்குவார், என்னை பற்றி ரொம்ப கெட்டதாக பேசிட்டீங்க, எனக்கு வாங்கி போச்சுன்னா. நீ நல்லவனாக இருந்தால் நான் நல்லது சொல்ல போகிறேன், கெட்டவனாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? நீ நியாயமே இல்லாத ஆளாக இருந்தால் நான் என்னத்தை பேசுவேன்? எனக்கு தெரிஞ்சதான் நான் பேச முடியும். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். நானும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணேன். ஓகே, இவ்வளோ பிரச்சனையிலையும் பார்த்திவன் எல்லாருக்கும் செல்லுமணி வந்தார், ஒரு மேட்ரு கேட்டார், நியாயமில்லாத ஒரு மேட்ரு தான் கேட்டார். சரி எவ்வளவோ கோடி போச்சு, பரவாயில்ல விடுறா, அவனுக்கு ஒரு 1 லட்சம் கொடுத்தா என்ன பரவாயில்ல, நஷ்டம்னு கொடுத்துட்டேன். பட் அந்த மாதிரி அவனுங்க யாருமே நல்ல எண்ணம் உள்ள ஆள் கிடையாது. நல்ல எண்ணம் உள்ள ஆளே கிடையாது. இருந்தால் அவன் வந்து என்கிட்ட சொல்லட்டும், நான் இந்த மாதிரி நல்ல எண்ணம் உள்ள டே நாராயணன் அப்படி பேசினேப்பா அப்படின்னு என்கிட்ட சொல்ல, நீங்கள் அதை எடுத்து போடுங்க. ரொம்ப நன்றி சார். சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்களோட பார்த்து டீட்டெயிலாக மிக்க நன்றி சார். தேங்க்யூ.